சவணசரவாணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வ பஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா ஒரு என்ஜாய் ஒன்று பாரு. போன வாரம் ஒரு என்ஜாய் கொடுத்தேன், நேற்று ஒரு என்ஜாய் வந்துச்சு. 2015 16 ரிஜிஸ்டர் 2 ஓனரு. செம்மையாக வண்டி, ஏசி பக்கா இருக்கும், பவர் விண்டோ எல்லாமே வந்தேன். ஒரு சந்தோஷம் வச்சு பாருங்க. இன்னைக்கு சிறப்பாக அன்னதானம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நான் சொன்ன பாருங்க. என்னங்க ஐயா இதான் கார சட்னி கொடுத்துட்டாரு. நீங்க யாரும் இருக்க மாட்டேறீங்க. எனக்கு தனி தோட்ட தரேன், வாங்க தனி பட்டு. ரொம்ப நன்றி ஐயா. நானே தரேன் எல்லாருக்கும். வாங்கி தண்ணி வாங்கிட்டா இந்தாம்மா. ஈகோ வந்து மாத்தாண்ட எடுத்து பாரு சொன்ன பாருங்க. இன்றைக்கி வந்து அந்த குடும்பம் அழகாக வந்து எடுத்து வச்சு பாருங்கள். என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசப்பட்டார் அந்த அண்ணன். பாருங்கள், கன்னியாகுமரி கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் வந்துக்கிறாரு. என்ன ஒரு அருமையாக பாருங்க, வண்டி கூட பார்க்கல. எனக்கு சொல்ல மேய்ச்சி போதுங்க. எனக்கு இதோட சந்தோஷம், எனக்கு வேறு சந்தோஷம் இல்லைங்க. நிஜமாக சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வண்டி கொடுக்குறதுக்கு எனக்கு காசு பணம் சம்பாதிக்கிறது அப்புறமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே. நல்லா பாருங்கள். வண்டி ஷோல்டர் வீடியோ தொடர்ந்து போடுறேன் பாருங்கள். நம்ம இன்றைக்கி பண்ணது அதுவும் போடுறோம் பாருங்கள். இந்த வண்டியை பாருங்கள், சூப்பராக 14 15 ரிஜிஸ்ட்டு. கஸ்டமர் பார்த்தினாக்கா 3.25 ரூபா கேட்குறாங்க. கெட்டவாங்க முன்ன பேசி தரேன். செம்மையாக வண்டி, சரியான வண்டி சார். பாருங்கள், ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ நல்ல வண்டி. சின்ன டென்ட்டுங்க இருக்குது பின்னால் மட்டும், அது மட்டும்தான் வேலை. டீசல் வண்டி, லிட்டுக்கு 22-20 கொடுக்கும் மைலேஜ். ஷிஃப்ட்டில் வர இன்ஜின் தான். உள்ள சீட் கவர்லாம் சூப்பராக இருக்கும். கேரியெல்லாம் இருக்குது பாருங்கள். 4 டயரும் புது டயர் தான் வண்டி. பாருங்கள், ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ. ஆனால் பவர் விண்டோ சுவிட்ச் மட்டும் இல்லை இதில் டச் ஸ்க்ரீன் செட்டு. சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவியில், கே டிவியில் கூட பார்க்கலாம். நல்லா வண்டி நிறுத்திட்டு தான் பார்க்கணும். வண்டி ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கதை வேறு மாதிரி ஆகிடும். கஸ்டமரு 350 கேட்டு 3.25 கேட்க. 2005 16 ரிஜிஸ்ட்டு. கேட்ட வாங்க முன்ன பேசி எடுத்தாரேன். அடுத்து பாருங்கள், வணக்கம் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள். கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் பார்த்த வீடியோவில். ஆனால் கன்னியாகுமரிக்கு வர, ஆனால் அந்த ஈகோ எடுக்க போகிறான்னு சொன்ன பார்த்தீங்களா. அண்ணன் வந்து 4 நாளாக ஃபாலோ பண்ணார். ஒரு ஃபோட்டோ கேட்டார், ஃபோட்டோ அனுப்பிச்சேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சீட்லாம் எடுக்குதுன்னு அனுப்பிச்சி விட்டேன். உண்மையிலே ரொம்ப தங்கமான மனசு. ஒரு துணி வியாபாரம் பாருங்கள். கன்னியாகுமரியில் வண்டி அங்கே வந்து எடுக்கிறாங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு ரெகுலராக ஒரு 3 மாதம் பார்த்துட்டு இந்த வண்டி எடுத்துட்டாங்க. 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சூப்பராக வந்து எடுத்துட்டாங்க. நல்லா தங்கமான மனசுங்க. சொல்லுங்கக்கா, எங்கேருந்து வரேன்னு சொல்லுங்கக்கா. நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வரோம். திருச்செந்தூர் முருகன் காசு வந்தோம். வண்டி எடுத்தோம். நல்லா இருந்துச்சு. விலை குறைச்சி எல்லாம் தந்தாவ. எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க அங்கேருந்து? நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க அங்கேருந்து? நாங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து ஒரு 7 மணிக்கு எல்லாம் கிளம்புனோம். நைட்டுங்களா? நைட்டு சாயங்காலம். என்ன ஒரு 500 6 கிலோமீட்டருங்களா?
எழுநூறு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். ஆமா, நல்லா இருக்கா வண்டி ஓட்டி காமிச்சு? நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு. நம்பிக்கை வந்து எடுத்து மாதிரி நம்பிக்கை நம்பிக்கை. சரி சொல்லுண்ணா, எங்கே தர சொல்லுண்ணா. நாங்கள் வந்து கன்னியாகுமரி வரோம். திருச்செந்தூர் முருகன் கார்ஸுக்கு வந்து அது எப்படின்னா, நான் இது முன்ன வீடியோலாம் பார்த்துருக்கேன். 10 வருஷமாயெல்லாம் பார்ப்பேன். இவரை அண்ணனை பார்ப்பேன். எல்லாரும் நல்ல லாபத்தில் எடுத்து கொடுப்பாங்க. இருந்தாலும் 2-3 நாளில் இப்போ இடையில பார்க்கும்போது இந்த யூகோவை போட்டிருந்தாங்க. அப்போ நான் யூகோவை ஃபோட்டோ அனுப்பி தந்தாங்க. ஆனால் ஃபோட்டோவில் யூகோவை அவ்வளோ எனக்கு கிளியராக தெரியல. இந்த கிளியர்னு ஃபோட்டோயை பார்த்து நான் வரல. ஆனால் அவ்வளோ எனக்கு வண்டியை காரை இஷ்டப்பட்டு வரல. ஆனால் எனக்கு இஷ்டப்பட்ட வந்து நம்ம அண்ணனை தான் இஷ்டப்பட்டு நம்ம, ஏன்னா அவர் வந்து நல்ல லாபத்துக்கு எடுத்து கொடுப்பாங்க. நல்ல மக்களை அவ்வளோ அன்பு காட்டுவார். அதை நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் எல்லாம். அந்த ஒரு நம்பிக்கையோடலாம் அங்கே வந்தேன். இவ்வளோ தூரத்துலேருந்து 700 கிலோமீட்டர்லாம் இருக்கும் அங்கே தூரம். அதெல்லாம் வந்திருக்கோம். அதெல்லாம் கற்றுக்கல அவர் கொண்டு வந்து நமக்கு நல்ல ஈஸியாக எடுத்து தந்தார். நல்ல கொஞ்சம் குறைவாட்டு ரேட்டு குறைவாட்டு எடுத்து தந்தார். அதனால் ஆனால் இப்போ கன்னியாகுமரி பக்கத்தில் என்ன ஊர்னாலும் மார்த்தாண்டா கருங்கல் இருக்குது, குளச்சல், நாகர்கோவில் தாண்டி. ஆமாம் ஆமாம், நாகர்கோவில் குளச்சல். இப்போ நம்ம ஊர் வர மாத்தாண்டு ஒருத்தர் எடுத்து போனாரு. அவர் லிங்க் பண்ணி பேசணும் நான். ஆமாம் பேசுனீங்க. ஆமாம் பேசுனீங்க. அவர் என்ன பேசினார்? அவர் வந்து கருங்கல் பக்கம் தான். ஆமாம் 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 மார்த்தாண்டம். தேங்க்யூ. பாருங்க, இவர் வந்து என்கிட்ட வந்து ரெகுலராக வந்து ஒரு வண்டி எடுத்து போனார். அப்போ வந்து நான் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அவர் கான்டாக்ட் பண்ணால் ரூட்டு கரெக்டாக சொன்னார். அதனால் அவரும் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குது வண்டி. நான் அந்த தகவல் சொல்கிற வார்த்தை என்கிட்ட வந்து வண்டி வந்து வீடியோ பார்த்து எடுத்து போகிறத விட வண்டி இந்த ஊருக்கார் எடுத்து போனான்னா அடுத்து இந்த வண்டி நல்லா இருக்குதுன்னு இவங்க சொன்னதுன்னா ஒரு 10 பேர் வராங்க நம்மளுக்கு. அதான் நம்மகிட்ட இருக்கிறத சொல்லி கஸ்டமர் டேரெக்டாக வேலை பண்ணி கொடுத்தேன். நல்லாக்கா வண்டி வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் நல்லா இருக்குதா, நான் வண்டி அப்படி இன்ஜின் கொள்ளாமா, நல்லா இருக்கானா நீங்கள் வாங்கன்னு சொன்னார். அந்த ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து வண்டியை பார்த்தேன். வண்டி ஓகே பிடிச்சிச்சு, ஓகே எடுத்தோம். அவர் நல்ல விலைக்கு எடுத்து வந்தார். அவன் கஸ்டமர்கிட்ட பேசி அவரும் ஃபோன் நம்பர் எடுத்து பேசி தந்தார். அவன் பேசணும். இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருச்சு. அவ்வளோ. ஆனால் வந்து எவ்வளோ 160 கேட்டீங்களா? ஆமாம், நான் 170 60 அப்படி கேட்டேன். முன்ன குறைச்சிருந்தாங்க. பாருங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை. வண்டி சுற்றி காட்டுற மாதிரி போட்டோ எடுத்துட்டியாப்பா? அப்படியே இல்லைங்க போட்டோ பாருங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் 4 பவர் ரெண்டு வந்துடும். ரூப் ஏசிலாம் இருக்குது வண்டியில். 12 மாடலு. நல்ல ரேட்டு உண்மையிலே. உள்ள காட்டு பாருங்க, கன்னியாகுமரி மார்த்தாண்டு போது பாருங்க. யூகோ அட்டகாசமாக பறந்துச்சுங்க. சிட்டுக்குருவி கூண்டுலேருந்து பறந்துச்சு. நீங்களும் வாங்க. எத்தனை பேர் வந்து பறக்க விட போகிறீங்க, அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்க போகிறீங்க, வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம் சார். செவர்லெட் ஸ்பார்க்கு பெட்ரோல் சரியா? பெட்ரோல் நல்லா இருக்கும். 2011 மாடல் 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா 1,50,000 கேட்குறாங்க. 1,50 கிடையாது, 1,45 கிடையாது, 1,35 கிடையாது, 1,25,000 கிடையாது, 1,20 கிடையாது. 1,05,000 ரூபாய் தரலாம் சார். கிட்ட வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க, தூத்துறேன் உள்ள இன்ட்டு காட்டும் பாருங்க. சூப்பரான வண்டி சார். 1,05,000 ரூபாய்க்கு நல்ல வண்டி விட்டுறாதீங்க. 4 டயரு சஸ்பென்ஷன் உள்ள அப்படி காட்டுச்சு. விட்டுறாதீங்க, நல்லாயிருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. நேற்று என் பையன் பாஸ் ஆனதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விடு சார், நம்ம நினைக்கிறது நடந்தால் போதும் சார். அவள் தான் நம்மளது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ், திருச்செந்தூர் முருகன் காசு. யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. எனக்கு கஷ்டப்பட்டு எப்படின்னா உனக்கு வண்டி ஒன்று எடுத்து கொடுங்க சார். எல்லாருக்கும் வீட்டுக்கும் எனக்கு ஒரே ஆசை தான் சார். வேறு எந்த ஆசையும் கிடையாது சார். எல்லா வீட்டில் கார் இருக்கணும். உள்ளே பாருங்கள், நிறைய வண்டி இருக்குது. சும்மாடியே ஓரலைங்க சொல்லணும் வரேன். பாருங்கள், நிறைய வண்டி இருக்குது. வாங்க. இன்றைக்கி நிறைய ஷாப்பில் வெயிலில் போட முடியல. நிறைய வண்டி பாருங்கள். என்ன மாடல்லாம் வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சொனாட்டா இம்ராவுனுக்கு பாருங்கள். டிவி 300 பாருங்கள். அதே மாதிரி நிசான்ஸ் மைக்ரா நிசானுக்கு இது பாருங்கள். அதே மாதிரி மான்சாவுக்கு பாருங்கள். பொலிரோ ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஷிஃப்ட் டிசைர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஆல்டோ இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2011 மாடலு இது ஒன்று இருக்குது பாருங்கள். பீட்டு ஆல்டோ ஒன்று இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைரு ஷிஃப்ட் ஒன்று இருக்குது. நிசான் சன் இருக்குது. ஃபோர்டு ஃபேஸ்டா, ஷிஃப்ட் டிசைரு, ஐட்டன்னு, மானாரு வண்டிங்க. சாண்ட்ரோ இருக்குது. நிறைய வண்டி. அதாவது கடல் அலையா அதுமாரி கடல் மாரி வண்டி. பணம் குத்தி எடுத்து போகிறதால தான் உங்கள் வேலை. நிறைய பேர் வாங்க, விட்டுறாதீங்க.
இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வெயில் என்னால் முடியலைங்க, வெயிலில் முடியலைங்க. வெயில் 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 வெயில். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னால் முடியலைங்க, போதுங்க. நன்றி, வணக்கம். அப்படியே பாருங்க, ஒரு ரவுண்ட் வச்சுருங்க. வாங்க, நல்லா இருப்பார், முருகு இடிக்கிற பாருங்க எல்லாரும். அதாவது நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயில் மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. வீடு பார்த்தா கோயில் மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இடம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற தொழிலும் கோயில் மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் கோயில் மாரி நான் வச்சுக்கிறேன். எல்லாம் நீங்கள் ஒரு ஒரு வாசகம், அந்த வாசகத்தை படித்து பாருங்க. அந்த வாசகம் காட்டு எழுதி பாரு. உலகத்தில் நாம் பிறந்து மறுபடியும் அமர முடியாத ஒரே சிம்மாசனம் இதில் தாயின் கருவி. உண்மைதான் சொன்னாங்க. இது பாருங்க, கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லாவற்றையும் பேராசி, இந்த மூன்று வந்து மனிதனை நாசமாக்கிவிடும். இது பாருங்க, வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ்வு வாழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். சோர்வின்றி உழைத்தால் விதியும் வெற்றி கொள்ளலாம். உலகம் உன் அறிவை விட உன்னை. அதாவது நம்ம அண்ணன் வந்து இவர் பாருங்க, விஜய், நம்ம ராமேஸ்வரத்து அவர் சிறுவாசகம் அனுப்பிச்சிருந்தாரு, அவருக்கு போட்டேன். இது வந்து இது ஒரு வாசகம். இது ஒரு சும்மா கொஞ்சம் எனக்கு படிக்கிறோம், கொஞ்சம் தான் படிக்கிறோம். ஏழாவது தான் படிச்சுக்கிறேன், ரொம்ப படிக்கலை. அதனால தான் பேர் தமிழ் கொஞ்சம் திக்கு முக்க ஆடுவேன். அதனால தான். அதனால் இது பாருங்கள். அப்புறம் உண்மையான ஒரு வாசகம் பாருங்கள். உண்டியில் காணிக்கை செலுத்தும் பதிலாக பசியில் இருப்பவருக்கு வயிறார உணவு கொடுத்தால் அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இங்கே பாருங்கள், முதல் குதிரை மாதிரி ஓடணுமா. குதிரை மாதிரி ஓட்டாக்கா, குதிரை மாதிரி ஓட்டு பிறகு திரும்பி பார்க்கக்கூடாதான். குதிரை ஓடிச்சுட்டுனாக்கா குதிரை விட வேகமாக ஓடணுமா. பார்த்தீங்கன்னா உண்மைதான். அதெல்லாம் நல்ல ஒரு வார்த்தைலாம் பாருங்கள். எல்லாம் நம்ம ஆளுங்க தான் சொல்லிக்கிட்டு தான். இதேமாரி இருக்கிற காம்பவுண்டில் போட போகிறேன். பெருசாக முருகர் சிலைலாம் போட்டு சூப்பராக பந்தவா இருக்கிற நாள்லாம் பார்த்தியா, காமிச்சியா பாருங்க. சுவாமி மலை, இப்போ கீதாசாரம், அதுக்கு தண்டாயுதபாணி, திருச்செந்தூர் முருகன், சமயபுரம் தான். இன்னும் நான் பிரம்மணம் பண்ண போகிற மேலே ஷெட் அடிச்சு சூப்பராக தந்து போகலாம். ஆள் நிறையா போட்டுக்கிறேன், வாங்க. நல்லாயிருக்கும். நாளைக்கு சனிக்கிழமை அப்படியே இதே இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கன்னா கோயிலுக்கு போனால் இதே பண்ணிக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வரைக்கும் இருப்போம். 10 மணிக்கு இருந்தாலும் இருப்போம், வந்து பார்க்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். போட்டோ வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், 16ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026. இன்றைக்கி பாருங்கள், இந்த வண்டி வேகனர் சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அண்ணன் வந்து நேற்று வந்து வந்தார், பண்ருட்டில் வந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ஒரு வண்டி வாங்கி சேல்ஸ் பண்ணுற மீடியேட்டர் மாதிரி. அது நல்லாயிருக்கும். அண்ணன் வந்து பார்த்துட்டு இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு 3000 3.25 இருக்குது. அண்ணன் ஒரு 2 ரூபாய் கேட்டார். ஏன்னா முன்ன பின்ன பேசி தரேன்னு எடுத்துட்டாரு. நல்லா இருக்கணும். டேரெக்டாக அவர் கஸ்டமரை நிற்கிறார். அவர்கிட்ட இவர் வாங்கி இது பண்ணுறாரு. சொல்லலாம், எங்கே வர சொல்லுங்க அண்ணா. பண்ருட்டிண்ணே, பண்ருட்டில் வரேன். அண்ணனை பார்க்கணும், ஒரு சந்தோஷம். பார்த்தது சந்தோஷம். எடுக்கத்தோட அண்ணனை பார்த்துட்டு போகிறது சந்தோஷம். இதே ஒரு குடும்பம் எனக்கு. அடுத்து தொடர்ந்து அண்ணன் வரணும். நாங்கள் வந்து அண்ணனை வந்து பார்த்துட்டே இருக்கணும். காலம் போகிறேன். நல்லா தானே வண்டியா? நல்லா சின்ன வேலைக்கு நான் பண்ணிக்கிறேன். நான் பண்ணிக்கிறேன். நீங்களே சொல்லிக்கொள்ள நான் அப்புறம் பண்ணாத. அண்ணன் சொல்கிற வழியை நம்ம ஃபாலோ பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். பண்ருட்டில் எத்தனை மணி கிளம்பிங்க? நேற்று மணி 12 ஆகிப்போச்சு. நாங்கள் பஸ்ஸில் கிளம்புது. பஸ்ஸில் வருது, அதான் லேட்டு. வந்து இங்கே ரூம் 5 மணி வந்துட்டேன். தம்பிக்கு கூட போய் தங்கிட்டேன். அப்புறம் திரும்பி வந்துட்டேன். அண்ணன் இல்லாத தான் நேற்றே வச்சுருப்பேன். அண்ணன் இல்லா குறை தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷம். இன்றைக்கி நல்ல நாளாதும் அண்ணன் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அண்ணன் கூட பாருங்கள். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அதாவது இருக்கிற பொருளை சொல்லிக் கொடுப்போம். இது எத்தனை ஒரு சின்ன வேலைங்க நான் பார்த்துருந்தாரு. நல்லா இருக்கணுங்க. டிஃபோர்ட் எடுத்துக்கு.